பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு புதுசா அரசியல் வந்திருக்காரு. சோ சுற்றுப்பயணமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு இருக்காரு இல்லையா? சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? இன்னுமே ஆளு புதுசா ஒருத்தர் வராருன்னா எப்படி சொல்றது, வெளியில இருந்து யாரும் வரல. புதுசா அவரு எப்படி சொல்றது, ஒரு உச்சபட்ச நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு, மக்களை நல்லது பண்ண அன்னைக்கு வராரு. அது ஒண்ணும் இல்ல, நல்லது. அது எப்படி சொல்றது, அவருடைய எல்லாமே ப்ராசஸ் பார்க்கும்போது ஏதோ மக்களுக்கு பண்ணணும்னு நினைச்சு வராரு. ஏன்னா நல்லா வச்சு பாருங்க தெரியா, இப்போ நீங்க 200 வீடு விட்டு வரீங்களா, நீங்க உங்களுக்கு 200 வீடு வருமானம் வருது, அதை விட்டு வர மக்களை பண்ண நல்லா வரீங்களா? இதோ அவர் வர ஏதோ பண்ணு எதிர்பார்க்கறாரு. நான் பக்கா டீம் இல்ல ஆக்சுவலா மக்களோட குறைய பத்தி பேசாம சோ திமுக தாக்குறதுலயே பேசியிருந்தாரு இல்லையா? அதை பத்தி உங்க கருத்து என்ன? எங்களை பேசுறாரு. அவரு இன்னும் உள்ள இப்பதான் வந்துருக்குல்ல, அது போய் உங்களை பத்தி முடிச்சு தெரிஞ்சுப்பாரு, எங்களை பத்தி தெரிஞ்சுப்பாரு. நான் பக்கா டீம் தெரியா ஒன்னும் அவரு இப்பதான் உள்ள வர டிஎம்கே. ஆனா விஜய் ஆதரிப்பீங்க இல்ல தெரியா? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் பக்கா டீம் தெரியல. எதிர இருந்தாலுமே அவரு எப்படி ஒரு அவர் பண்ண மிஸ்டேக் சொல்லி காட்டணும்ல. இப்படி இப்ப எதிர சுட்டி காட்ட ஒரு ஆள் வேணும்ல, அப்பதான் அவரு திருத்தி. அண்ணன் சீமான் இருக்காரு, அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, அண்ணன் எல்லாரும் இருக்காங்களா? சீமான அவர் திருமானே சீமான எனக்கு திருமான வேற சீமான அவரு சும்மா அது வாய்ப்பெல்லாம் தெரியா. திருமான அவர் சொல்ல வார்த்தையில தெரியா. அவரு எப்படி சொல்றது, அது அது லட்சணம். அதை பத்தி நம்ம பேச தகுதியே கிடையாது, நான் பேச தகுதியே கிடையாது. ஆனா எங்க கட்சி எது பேசுறதா டிஎம்கே சொன்னாரு, டிஎம்கே சொன்னாரு. ஆனா கண்டிப்பா வருஷம் சந்தோஷம் பண்ணிட்டோம், நல்லது பண்ணிட்டோம், சந்தோஷம் மக்களுக்கு பண்ணிட்டோம், சந்தோஷம் சந்தோஷம் நல்லதே பண்ணிட்டோம். ஏதோ தப்பு பண்ணா நம்ம இது சுட்டி காட்ட சின்ன வார்த்தை சுட்டி காட்ட அவ்வளவுதான். அந்த மாதிரி இது பண்ண அவ்வளவுதான். மற்றபடி அவரு பாட்டு சந்தோஷம் வரவேற்கிறோம். நாங்க எல்லாமே ஒன் சைன். ஓகே சொல்லுங்க. வரவேற்கிறோம். அவர் உள்ள வர சந்தோஷம் தான் எனக்கு. இப்ப இருந்து விஜய் ஆதரகம் தருவேன், ஆதரவு 1% யாரும் வரக்கூடாது கிடையாது. வரும் சந்தோஷம் வரட்டும். 200 கூட விட்டு யாரு தெரியல, நீ வரீங்களா நான் வரணும், நீங்க வரீங்களா நான் வரணும். 200 கூட விட்டு வர நல்ல மக்கள் நல்ல ஒரு வாய்ப்பு தானே, கொடுத்து பாப்போமா, மக்கள் கொடுத்து பார்க்கட்டும். சந்தோஷமா நல்லதே கிடையாது. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எங்க அப்பா ஓட்டுவேன் அப்படி கேக்குற மாதிரி இது. அவர் சித்தப்பா எப்படி எங்க அப்பாவா சித்தப்பா அப்படி கேக்குற மாதிரி இது. அவர் வருஷம் மக்கள் ஓட்டு போட்டோம், மக்கள் ஓட்டு அவர் நல்லது பண்ணா அதுக்கப்புறம் மாற்றம் தெரியும் தருவா. ஆனா இப்ப எதுவும் தெரிஞ்ச முடியாது. ஏன்னா நான் எப்படி சொல்றது, நான் ஒரு இதுல பக்காவுக்கு எங்க தாத்தா காலம் அப்படியே ஊறி போய் வளர்ந்துறேன். ஒரு மாற்றம் ஐட்டம் சந்தோஷம் எனக்கு. மக்கள்